ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ வீவர்ஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு மாசி மாதத்துடைய கடைசி 15 நாட்களில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். தனுசு ராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே நிறைய சங்கடங்களை அனுபவித்து கொண்டு இருக்காங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு 7.5 சனியானது முற்றிலுமாக முடிந்து இருந்தாலுமே இன்னுமே தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு முன்னேற்றமானது இல்லாமல் முடக்க நிலையில் இருந்து கொண்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலையும் சரி, கணவன் மனைவிக்கு இடையேயான உறவும் சரிங்க, அவ்வப்போது நிறைய சண்டை சச்சரவுகளானது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் தனுசு ராசி நேயர்கள் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த மாசி மாதத்துடைய கடைசி 15 நாட்களில் ஏற்படக்கூடிய சில கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் என்ன மாதிரியான தாக்கங்களானது ஏற்பட போகிறது. அதாவது 27/2/2024 இருந்து வரப்போகின்ற 13/3/2024 வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது, அதற்கு நீங்கள் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான முயற்சிகளை செய்யணும், இந்த மாதத்தில் ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, தொழில் ரீதியாக முன்னேற்றம் கிடைக்குமா இனியாவது, அதே போல் ஆரோக்கியத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற சிரமங்கள் குறைய ஆரம்பிக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் தனுசு ராசி நேயர்கள் இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர் தான் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுடைய, அதாவது தனுசு ராசி நேயர்களாகிய உங்களுடைய கேரக்டர் அப்படின்னா நீங்கள் வீடியோவுக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு சுபமான மாதமாக அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்கள். நிச்சயமாக வரப்போகின்ற மாதம் உங்களுக்கு சிறந்த மாதமாக இருக்க கொடுங்க. இந்த மாதமானது புத்தி கூர்மையுடன் எதையுமே தனுசு ராசி நேயர்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலம் தொடர்பான திட்டங்களானது மனதில் தோன்ற ஆரம்பிக்கும். எதையுமே முன்னேற்பாட்டுடன் செய்வீர்கள். விவேகமானது உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடைசி 15 நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றம் மற்றும் இடமாற்றத்துடைய சேர்க்கையும் ஏற்பட்டு இருக்குங்க. இதன் விளைவாக தான் பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களானது தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது. தனுசு ராசி நேயர்களுடைய கெரியர் வைத்து பார்க்கும்போது, அதாவது உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுபறியான நிலையானது காணப்படும். வீண் அலைச்சல்கள், எதிர்பாராத செலவுகளானது உண்டாகும் என்பதால தொழில் ரீதியாக கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணுங்க. எந்தவித புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போது பண்ண வேணாம். எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு டக்குன்னு எந்தவித முடிவையும் எடுக்காதீங்க. கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக நிதானமாக செய்துட்டு வாங்க. நமக்கு வீரியம் தான் முக்கியம்ட்டு இருக்கக்கூடாது. அதாவது வீரியம் பெருசா காரியம் பெருசா அப்படின்னா நம்ம கோபத்தில் நம்ம சில விஷயங்களை இழந்துடக்கூடாது. ஸோ நமக்கு காரியம்தான் முக்கியம். ஸோ சில இடங்களில் விட்டு கொடுத்து அமைதியாக நடந்துக்கோங்க. அப்போது தான் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சறுக்கல்கள், இழப்புகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தவிர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இனி வரப்போகின்ற நாட்கள் செயல்பட்டுடுவாங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகள் கூறிய வேலையை செய்து முடிப்பதில் கொஞ்சம் தாமதமானது ஏற்படுங்க. இதன் மூலமாக சின்ன சின்ன தகராறுகளானது தொழில் ரீதியாக ஏற்படும் என்பதையும் மனதில் வைத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேலை நீங்கள் எப்போதும் செய்யக்கூடிய ரெகுலரான வேலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இனி வரப்போகின்ற இந்த கடைசி 15 நாட்கள் எந்த வேலை
வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணும் கருத்துமாக செஞ்சிருங்க. இது ஈஸி தான், இதை நம்ம லாஸ்ட்டாக கூட செஞ்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வேலை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனையையும் தலைவலியையும் ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ வேலை சின்னதோ பெருசோ கவனத்தோடு செஞ்சுட்டு வாங்க. அப்போது தான் சின்ன சின்ன மிஸ்டேக்கள் செய்வதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்க கொடுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் சொன்ன வேலையை கொஞ்சம் சொன்ன நேரத்தில் அந்த டைமுக்கு முடிக்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே கொஞ்சம் முடிச்சு வச்சிடுங்க. அது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க. சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்க கொடுங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய கொலீக்ஸுடன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம், மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்களுடைய முழுமையான பர்சனல் லைஃப்பை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அதே போல் முன் அனுபவம் இல்லாமல் இப்போது தான் பழகணும், ஸோ அப்படிப்பட்டவங்க கிட்டேயும் நீங்கள் வந்து உங்களுடைய முழுமையான பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டு அப்புறம் ஏன்டா நம்ம சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பது நல்லதாக இருக்கும்ல. ஸோ இந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து குடும்ப வாழ்க்கை. ஸோ குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இருக்குங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நிலைமை நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது உண்டாகுங்க. நீண்ட நாட்களாகவே வாங்க நினைத்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை மாற்றங்களும் பார்த்திங்கன்னா இனி வருகின்ற நாட்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படுங்க. அதில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. ஸோ மொத்தத்தில் குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக தான் இருக்க போகுது. இருந்தாலுமே கொஞ்சம் உங்களுடைய பேச்சுக்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. சில இடங்களில் நம்ம பேசுவதால் எல்லாமே மாறிவிடாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி விட்டு கொடுத்து போவது அந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமூகமாக வைத்து இருப்பதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடிக்கு குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. பெண்களுக்கு நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை ரொம்பவே வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. ரொம்ப நாட்களாகவே இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை எல்லாருமே வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இனி நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. எதையுமே புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி கொஞ்சம் சமாளித்து குடும்பத்தை நடத்துவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டு கொடுத்து போங்க. தப்பு உங்கள் மேலே இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட்னர் மேலே இருந்தாலும் சரிங்க. சில நேரங்களில் இப்போது நமக்கு நிலைமை சரியில்லை. ஸோ ஆல்ரெடியே நமக்கு நிறையா தொழில் பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுக்க வேணாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சில இடங்களில் அனுசரணையாக நடந்துக்கோங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அவங்கள நாம் திருப்பி அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. விட்டு கொடுத்து போங்க. ஒருபோதும் கெட்டு போவது கிடையாது. மேலும் படிக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா பாடங்கள் படிப்பதில் ஆர்வமானது உண்டாகுங்க. அதாவது கடந்த காலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இனி வரப்போகின்ற நாட்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா எனர்ஜியாக படிப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே கிட்ட வந்துருச்சு. ஸோ இனி வருகின்ற நாட்கள் கண்ணும் கருத்துமாக படிப்பதில் கொஞ்சம் ஆர்வம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவுடன் படித்து தேர்வில் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கலைத்துறையினருக்கு சிறப்பான மாதமாக இந்த மாசி மாதமானது அமைய போகிறது. தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும். சமூக சேவையில் உள்ளவருக்கு சமூக அந்தஸ்து உயரும். அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டம் நீங்கும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலமாக லாபம் ஏற்படும். வெளியூரில்னா வெளிநாட்டு பயணம் சாதகமாக நடந்து முடியுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபார போட்டிகள் குறையும். பணவரவு அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி உறவினர்களுடைய வருகை இருக்கும். குடும்ப செலவு அதிகரிக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வெளியூர் பயணங்களின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நகை விஷயங்களில் கவனமாக இருங்க. தனுசு ராசி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசி
யோசித்து முடிவு எடுப்பது நல்லது. பணவரவு திருப்தியை தரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. புதிய நபர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. தனுசு ராசி உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. பெரியோர்களுடைய உதவியும் கிடைக்கும். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். துணிச்சலுடன் எந்த காரியத்திலையும் ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிப்பீர்கள். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது. குருவை நினைச்சிட்டு நெய் தீபம் ஏற்றுங்க, எல்லாமே நல்லது நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.